அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல். இதோட விகாஸ் இப்போ சேனலில் பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்க ஒரு சப்ஜெக்ட் தெர்மல் இன்ஜினியரிங். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸியின் டிஇ. வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி. இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டோன விகாஸ். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டாகிராமோட குரூப் சாட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இந்த சேனல் டோன விகாஸ் சேனலில் மெம்பர் ஆகலாம் நீங்கள். ஸோ பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் ME 3451 தெர்மல் இன்ஜினியரிங். இந்த டாபிக் செட் பண்ணி கொடுத்தவங்க மிஸ்டர் சரவணன் சார். ஸோ அவங்களோட ஹெல்ப்பில் தான் வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் டு சரவணன் சார். இப்போ இதில் யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். யூனிட் 1 டைட்டில் வந்து தெர்மோடைனமிக் சைக்கிள்ஸ். இதில் நமக்கு ஒரு 4 சைக்கிள் இருக்குது. கார்னாட் சைக்கிள், ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள் அண்ட் டூயல் சைக்கிள். இதில் இந்த கார்னாட் சைக்கிள்லேருந்து டெரிவேஷன் மட்டும் தான் கேட்பாங்க, ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப கேட்க மாட்டாங்க. இந்த ஆட்டோ அண்ட் டீசல் சைக்கிளில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெரிவேஷன் இருக்கும், அதே சமயத்தில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். டூயல் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் மட்டும்தான் வரும். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துடும். இப்போ செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா ரேங்கின் சைக்கிள் பற்றி வரலாம். ரேங்கினில் வந்து சிம்பிள் ரேங்கின் சைக்கிள், ரீஹீட் ரேங்கின் சைக்கிள், ரீஜெனரேட்டிவ் இருக்குது, அதில் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. அதனால் சிம்பிள் ரேங்கின், ரீஹீட் ரேங்கின் சைக்கிள் பார்க்கலாம். இப்போ நமக்கு எது ஈஸியாக இருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா எது ஈஸியாக இருக்கும்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார்னாட், ஆட்டோ, டீசல், டூயல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை படிச்சிங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அது இல்லாமல் 2 மார்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் வரும். பிவியோட டயக்ராம், டிஎஸ் டயக்ராம்னு கேட்பாங்க. ஒரு சைக்கிளுக்கு ஒரு டயக்ராம் கேட்டு இல்லை டயக்ராம் கொடுத்து கூட என்ன சைக்கிள்னு கேட்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி யூனிட் 1 வரலாம். யூனிட் 2 வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஹெட்டிங் வந்து ஸ்டீம் நாசில்ஸ் அண்ட் இன்ஜெக்டர். இந்த இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம இதில் ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் பிரிக்க முடியாது. ஆனால் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் பார்க்கலாம். அதில் எது படித்தா மட்டும் போதும் பார்க்கலாம். ஸோ யூனிட் 2 ஹெட்டிங் வந்து ஸ்டீம் அண்ட் இன்ஜெக்டர். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த நாசில் அண்ட் டைப்ஸ் இதுலேருந்து கொஷின் வரலாம். நாசில் டெஃபினேஷன் கேட்கலாம், சரிங்களா. அப்புறம் நாசில் டைப்ஸ் வந்து 2 மார்க்கில் வரலாம். அடுத்து கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ரேஷியோ, இதுவும் வந்து ஒரு 2 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து இந்த ஃப்ளோ த்ரூ நாசில்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 13 மார்க் கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் வெலாசிட்டி ஆஃப் ஸ்டீம் அண்ட் எக்ஸிட் அந்த பாயிண்ட்லேருந்து வரலாம். மாஸ் ஃப்ளோ ரேட் அண்ட் மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ், இது 3 டாப்பிக்லேருந்தும் நமக்கு டெரிவேஷன் கேட்க சான்ஸ் இருக்குது, அதே சமயத்தில் ப்ராப்ளம்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த டாபிக் நீ கம்பல்சரி படிச்சாகணும், சரிங்களா, ஏன்னா இது 13 மார்க் கொஷின்ஸு. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் மெட்டாஸ்டேபிள் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ல கேட்கலாம், 4 மார்க்ல கேட்கலாம். ஸோ ஏன் 2 மார்க் 4 மார்க்னா சில சமயங்களில் 13 மார்க் ஃபுல்லாக வராது, அதில் ஸ்பிட் அப் கேட்கறதுனால நம்ம 2 and 4 போட்டிருக்கோம். ஏன்னா இதில் நம்ம முக்கியமான கொஷின்ஸு கம்பல்சரி படிக்கணும். இந்த டாப்பிக்கில் இந்த ஃப்ளோ த்ரூ ஸ்டீம் நாசில் இருக்கிற எல்லா டைப்ஸையும் நம்ம பார்த்துக்கணும். இல்லை கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ரேஷியோ வந்து அடிக்கடி கேட்கறதுனால அது 2 மார்க் போட்டிருக்காங்க. யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீம் அண்ட் கேஸ் டர்பைன்ஸ். ஸோ இதில் வந்து இந்த ஸ்டீம் டர்பைன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்கும், கேஸ் டர்பைன்றது செகண்ட் ஹாஃபாக இருக்கும். இந்த ஸ்டீம் டர்பைனில் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்து இம்பல்ஸ் டர்பைன், ரியாக்ஷன் டர்பைன்லேருந்து ப்ராப்ளம் வரலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டிங்லேருந்து ப்ராப்ளம் கேட்கலாம். ப்ரெஷர் காம்பவுண்டிங், வெலாசிட்டி காம்பவுண்டிங், ப்ரெஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங்லேருந்து சில சமயங்களில் தியரி கேட்கலாம், இதில் ப்ராப்ளம்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டீம் டர்பைன்ஸு, கேஸ் டர்பைன் இதில் எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீம் டர்பைன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேஸ் டர்பைனை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் கம்பஷன் தான் டைட்டில். இதில் நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா வால்வ் டைமிங் அண்ட் போர்ட் டைமிங் டயக்ராம் பற்றி கேட்கலாம். அப்புறம் 4 ஸ்ட்ரோக் அண்ட் 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின்ஸ் அது ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் கேட்கலாம். கம்பேரிசன் ஆஃப் 4 ஸ்ட்ரோக் அண்ட் 2 ஸ்ட்ரோக் இதெல்லாம் எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே தெர்மல் லேப் அப்படின்னு ஒன்று பண்ணியிருப்பீங்க. அந்த தெர்மல் லேபில் இது எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணியிருப்பீங்க. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கவே தேவையில்லை, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நீங்கள் ஒரு ரீகால் பண்ணாலே போதும், இது ஃபுல்லாக நீங்கள் எழுதிடலாம். வால்வ் டைமிங் என்ன, போர்ட் டைமிங் என்ன, எப்படி இருக்கும், எந்த ஆங்கிளில் ஓப்பன் ஆகும் அப்படின்றத பற்றி நீங்கள் இந்த தெர்மல் லேப் மட்டும் அவ்வளோ ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். 4 ஸ்ட்ரோக் 2 ஸ்ட்ரோக் ரொம்ப பேசிக் தான், உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த கம்ப்ரெஷன் ஆஃப் 4 ஸ்ட்ரோக் 2 ஸ்ட்ரோக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். இதில் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டயக்ராம் போடும்போது கம்பல்சரி நீங்கள் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். பெனில் ஃப்ரீ ஹேண்டில் போடாதீங்க, மார்க் வராது. அடுத்து செகண்ட் ஹாஃப் யூனிட் 4ல் நம்ம செகண்ட் ஹாஃப் எடுத்தோம் அப்படின்னா கம்பஷன் இன் எஸ்ஐ அண்ட் சிஏ இன்ஜின்ஸ், அப்புறம் நாக்கிங் ஃபினாமினா அண்ட் கண்ட்ரோல். இதில் இந்த யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் ஈஸி தான், செகண்ட் ஹாஃப் ஈஸி தான் ஸ்டூடெண்ட்டோட நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டூடெண்ட்டாக இருந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த யூனிட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்பிட் அப் கொடுத்தாலும் கூட
உங்களுக்கு எப்படின்னா இந்த மார்க்ஸ் வந்து ஃபுல் மார்க்காக 13 மார்க்காக வராமல் ஒரு 9+4 வர சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு 10+3 அந்த மாதிரி ஒரு ஸ்பிட்டப்லாம் கிடைக்கும் கொஷின்ஸ் வந்து. அப்போ 10 மார்க்குன்றது ஃபஸ்ட் ஹாஃப்லையும், இந்த 3 மார்க் 4 மார்க்குன்றது செகண்ட் ஹாஃபில் இருக்க சான்ஸ் இருக்குது. அதில் யூனிட் 4 மட்டும் ஃபுல்லாக படிங்க. ஒரு டாபிக் நல்லா படித்து முடிச்சுட்டு அடுத்த டாபிக் கவர் பண்ணுங்கள். இது இந்த யூனிட்டில் மட்டும் ஸ்பிட்டப் இருக்கிற சான்சஸ் நிறையா இருக்கிறனால. அடுத்து யூனிட் 5 பார்த்தோம்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆக்சிலரி சிஸ்டம்ஸ். இதில் நம்ம ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து இப்போ கேட்கலாம். இந்த இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்தே நமக்கு பார்ட் சி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இது ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ட் சிஸ்டம், ஷார்ட்டாக வந்து MPFI அப்படின்னு கொடுப்பாங்க. அடுத்து காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம், ஷார்ட்டாக வந்து CRDI அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ உங்கள் கொஸ்டினில் வந்து MPFI மட்டும்தான் இருக்கும், ஃபுல் டெஃபினேஷன் இருக்காது, அப்ரிவேஷன் ஃபுல்லாக இருக்காது. அதுமாதிரி CRDI மட்டும்தான் இருக்கும். இந்த யூனிட்டையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தியரி கேட்க சான்ஸ் இருக்குது. இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது பார்ட் சியில் கேட்குறாங்க. மற்ற MPFI CRDI வந்து கேட்டாங்க அப்படின்னா டயக்ராம் வந்து ரொம்ப நீட்டாக பார்ட்ஸ்லாம் கரெக்டாக இண்டிகேட் பண்ணி நீங்கள் எழுதணும். அடுத்து ஆப்ஷனில் எது கேட்கலாம் அப்படின்னா இக்னிஷன் கேட்கலாம், இக்னிஷன் சிஸ்டத்தில் கேட்கலாம். இந்த இக்னிஷன் சிஸ்டத்தில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 இக்னிஷன் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து மேக்னெட்டோ இக்னிஷன் சிஸ்டம், இன்னொன்று பேட்ரி இக்னிஷன் சிஸ்டம், அடுத்து எலக்ட்ரானிக் இக்னிஷன் சிஸ்டம் 3 இருக்குது. அடுத்து சூப்பர் சார்ஜிங் டர்போ சார்ஜிங். இது மேக்ஸிமம் 30 மேலே கேட்கலாம், இல்லை 2 or 4 மார்க்லும் கேட்க சான்ஸ் இருக்குது. சூப்பர் சார்ஜிங் என்ன, இந்த டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க சில சமயத்தில் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சூப்பர் சார்ஜிங் டர்போ சார்ஜிங் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து பார்த்தோன்னா இது ஈஸியாக இருக்கும்னா, நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ரெண்டுமே ஈஸி தான். இதுலேயும் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ட்ஸிலே கேட்க சான்ஸ் இருக்குது, இல்லை சில சமயங்களில் பார்ட் பிலையும் கூட கேட்கலாம். நமக்கு வந்து யூனிட் 4 and 5 வந்து ஃபுல்லாக தியரி தான், ரொம்ப ஈஸி தான். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும், யூனிட் 4 ஃபஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். யூனிட் 4 ஃபஸ்ட்டு படிக்கணும். யூனிட் 5வும் தெரியும், யூனிட் 5 படிக்கணும். அப்புறம் வந்து 1, 2 and 3 இந்த ஆர்டரில் போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த யூனிட் 4 and 5 ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, தியரியாகவும் இருக்குது. எங்கெல்லாம் தியரி டாபிக்ஸ் வருதோ கண்டிப்பாக அங்கே ஸ்பிட்டப் இருக்கும். 13 மார்க்குன்றது கண்டிப்பாக ஸ்பிட்டப் உடையும். 10+3 9+4 இந்த மாதிரி குறைக்கிற சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் யூனிட் 4 யூனிட் 5 மட்டும் ஃபுல்லாக படிச்சுக்கணும். ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிரிக்காமல் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா 2 மார்க்கில் இல்லை வந்து ஸ்பிட்டப் கேட்டால் ஈஸியாக எழுதிடலாம். மிச்சம் இருக்க டாபிக் நீங்கள் ஒரு ஹாஃப் நல்லா பார்த்தா போதும், இன்னொரு ஹாஃப் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. உள்ள ஸ்பிட்டப் கேட்க சான்ஸ் இல்லை. ஸ்பிட்டப் கேட்டாங்க அப்படின்னாலே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃப் கமெண்ட் பண்ணி வச்சுருவாங்க. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் தெர்மல் எது இம்பார்ட்டன்ட் பார்த்துருக்கோம். ரெகுலேஷன் 2021 படி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.